Hi, hello buddies. I am RJ Agnesai, grade 4B from Primbas Garden School. This is the message from Savitri by Arbindo. He is a spirit in an unfinished world that knows him not and cannot know itself. The surface symbol of his goalless quest takes deeper meaning to his inner view. His is a search of darkness for the light of mortal life for eternity. Thank you. Hello buddies, நான் உங்க கார்ஜே கென்ஷா grade 5 from Primbas Garden. Today's Karma Yogi Appa message. He does give us in the course of writing the higher comprehension needed in the later chapters. Psalm 68, it is clear he moves from addressing the intellect to the perception of that, to the spiritual perception in the thinking mind of absolute. Thank you. Bye. ஹலோ buddies, இன்னைக்கு நம்ம பார்க்க போறச்சோ என்னதான் முயல்வு நம்ம எண்ணம் விண்ணை தொட வேண்டும் என்பதற்காக. அதுக்கு முன்னாடி நான் உங்களை அஜய் விஷால் கிரேட் 5B ஃப்ரம் கடந்து. நம்மள யாராவது நீ என்ன பெரிய அப்பா டக்கலன்னு கேட்டா நம்மளை திட்டுறாங்களா இல்ல கிண்டல் பண்றாங்களானே தெரியாது. ஆனா இது ஒருத்தரோட பேருங்க. இந்தியாவுல சுதந்திரத்துக்கு முன்னாடி அமிர்தலால் விட்டல்தாஸ் தக்கர் என்ற குஜராத்தை சேர்ந்த இவர் ஒரு மிக சிறந்த சமூக சீர்திருத்தவாதியா இருந்திருக்காரு. ஜாதி கொடுமைகளை எதிர்த்து குரல் கொடுத்திருக்காரு. தமிழகத்துக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்த இவர் இங்கேயும் பல போராட்டங்களை செஞ்சிருக்காரு. இதனால செல்லமா தமிழக மக்கள் இவரை தக்கர் பாபான்னு கூப்பிட்டுருக்காங்க. பாபானா குஜராத்ல அப்பான்னு அர்த்தம். ஸோ நாளடைவில் தக்கர் அப்பான்னு மாறிடுச்சு. இந்த தக்கர் அப்பாவை மாத்தி கொஞ்ச நாள்ல அப்பா தக்கர்னு கூப்பிட்டுருக்காங்க. இவர்கிட்ட எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் டக்குன்னு பதில் சொல்லிடுவாராம். அந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ், அறிவாளி. அதனாலதான் யாராவது நீ என்ன பெரிய அறிவாளின்னு கேட்கறதுக்கு பதிலா என்ன பெரிய அப்பா தக்கரன்னு கேட்டிருக்காங்க. இந்த அப்பா தக்கர் தான் கொஞ்ச நாள்ல அப்பா டக்கர்னு மாறிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் உங்களை யாராவது நீ என்ன பெரிய அப்பா டக்கரான்னு கேட்டா கேலி பண்றாங்கன்னு நினைக்காதீங்க, அறிவாளியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆமா, நான் அப்பா தக்கர்னு தான் சொல்லுங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.